வேற இருக்குதே. இந்த அந்த வளையலுக்கு ஆக்கி போறோம்லங்கற என் வீட்டுக்காரி என்ன அவளுக்கு வாய் கொழுப்பு. அந்த இத்திரியில நான் வளர்த்து விட என்ன கஷ்டப்பட்டு காட்டுக்கருவையா கம்ப தூக்கிக்கிட்டு கீரி பிள்ளைக்கு பிடிக்காம அலைஞ்சு வளர்த்து விட்டா ஒரு முட்டை ஓடுறதுக்கு முன்னாடி வெளியில பார்த்தவன அறுக்கணுங்கிறாளே. அறுத்து இருக்க புருவாளோ எம்பிட்டு கோழியே வேற கோழியலால இத்தனை அத்தியமா நிக்குது. அறுத்து கொதிக்க வச்சு ஊத்தி புருவாளோ என்ன பண்றான்னு தெரியலையே. தாடி மூஞ்சிய பாரு, மூஞ்சியே நல்லா கொம்பட்டுக்காய் மாதிரி கொம்பட வச்சுக்கிட்டு ஏக்கா வெளியில போயிட்டா சோறு இரு தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு வரும்போதே 2 கொலக்கடி அமைக்கிட்டு வந்துட்டியோ. பாருவே கண்ணத்தை நல்லா புசுன்னு என்னதான் நீ ஆசுபடல கடந்து வந்தாலும் கண்ணை குறையுது இல்லையா. நல்லா கொழுக்கு நல்லால இருக்குது. 2 இட்லி குண்டான கவுத்து வச்ச மாதிரி. எக்கோ உன்னத்தான் என்னக்கா 3 உம்மனாமச்சி கணக்கா இருக்கிற 1000 சண்டை சச்சரவு சிக்கல் ஜனங்கள அத்தனை பிக்கல் பிடுங்கள் என்னமா கடந்துட்டு போகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம்ல, எத்தனை நாள் ஆகி போச்சு இப்படி சேர்ந்து இருந்து. சிரிக்கா ஹாப்பியா இருக்கா எக்கா. அப்புறம் நீ இப்படி இருந்தேன்னு வைக்கி கொம்புடுலயே பார்த்து குத்துன்னு குத்தி வச்சு போறேன் பாத்துக்க. அக்கா கண்ணத்து மேலயே உனக்கு ஒரு கண்ணு நெட்டு இதெல்லாம் பத்தாது வேற ஏதாவது ட்ரை பண்ணு. எக்கோ திரும்ப என்ன முன்ன வச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் இப்படி சொல்றோம்ல, நீ இப்படியே இரு. இந்த வயக்காட்டுக்குள்ள இருக்க கிணத்தை திரும்ப உனக்கு தூக்கி பந்தாடிக்கு வர போறேன் பாத்துக்க. எக்கா என்னதான் நீ ஆளு கொழுக்க மழுக்கு நீ இருந்தாலும் அழகு காணி அழகு. அம்மா அடச்சி காரமா தகல சாய் அம்மா தண்ணி இரு என்ன வரசிக்கிட்டு தண்ணி இருபடி தண்ணி விட வேணாம்ல. கிணத்துக்குள்ள போய் தூக்கி போட்டுருவீங்களா? அன்னைக்கு ஏதோ ஏப்பச்சப்பியா ஏதோ யோசனையில இருந்துட்டேன் தூக்கி தள்ளி விட்டுட்டேன். இப்ப இருப்பாங்க கிணத்துல தள்ளி விட வரைக்கும் சும்மா இருப்பாங்க. எக்கா என்னக்கா நீ இப்ப எப்படி இருக்கு சிரிச்சவனே? ஆள் எப்படி அம்சமா அழகா இருக்கிற இல்ல உம்மன் இருந்தா நல்லாவா இருக்குது. என்ன நீ பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனை எம்படா பிரச்சனையை பார்த்துட்டு இதுதான் பிரச்சனை. இப்ப கணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரச்சனை பாயிண்டாக்கா நம்மளுக்கு பிரச்சனைக்கு அங்க தூக்கி போட்டு பந்து வாலிபால் ஆடிட்டு போயிட்டே இருக்கணுமா இல்லையா? நம்ம காலையில தூங்கி முடிச்சு கணத்துல அந்த கதவை திறந்தாவே நம்மள தள்ளி விட்டு பிரச்சனை நம்ம படுத்து போயில விழுந்து படுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம்லாம் இதுல பிரச்சனைக்கு பயம்னு சோர்ந்து போய் உட்காந்து எப்படி லைஃப் ஓட முடியும்? நம்ம நடந்து போனா கூட நாய் வாலாடிட்டே வர மாதிரி அப்படி வந்து சேரும் பிரச்சனை. இதுல பிரச்சனை சும்மா இரு ஹாப்பியா இரு சிரி. இப்ப இருக்கிறது நல்லா இருக்க இப்படியே இருக்கணும் சரியா? நீ சிரிச்சுக்கிட்டே இரு. பிரச்சனை எல்லாம் தூர திறந்து ஓடுறா இல்லையான்னு பாரு. நீ சொல்றது சரிதாமா அனரசா. என்னத்தை எப்படியே இருந்துச்சுன்னா எல்லா சிக்கல் ஜனங்களும் சரியாவா போயிடும். சரி விடு என்ன ஒரு வருத்தம். நல்லா இந்த மனுஷன் இப்படி புத்தி கட்டு போய் திரியிறாரு. அதை நினைச்சுதான் கவலையா இருக்குது. வேற ஒண்ணும் இல்லம்மா. என்னைய விட்டு தள்ளு மச்சான் மாமசன அப்படி சுத்திக்கிட்டு காலையோட கையா தெரிஞ்சவளைய உங்களையே இப்படி எதிரியா பாக்குறாரு. அவரை எப்படின்னா சரி பண்ணி கொண்டுட்டு வரண்டா மாதிரி தெரியல. அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. எக்கா என்னக்கா பண்றது? மச்சான் அப்படிலாம் பேசும்போது மனசுக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. என்ன பண்ணி தொலைகிறத அவங்க சின்னத்த பேச்ச கேட்டு இப்படி நடந்துக்கிறாரு. பாவங்க அவர் பச்சை தண்ணி மாதிரிக்கா. நம்ம இங்கட கிணத்துல ஊத்துனா இப்படி தெரிவாரு. அந்த பக்கம் ஒரு சேரான இடம் சேர்ந்து இப்படி இருக்கிறாரு. எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா தன்னால உன் பக்கம் வர போறாரு. எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறவாருக்கா. சரி விட்டு தள்ளுக்கா. அதை நினைச்சு எதுவும் வருத்தப்படாத. ராத்திரி பொழுது சென்று போய் நேரத்தை கடிச்சிட்டு இருக்கேன். நேரத்தை கடிக்காம வீடான வீட்டுல ஒரு பொம்பளை விளக்குமா குடும்பம். சரி உன் மாமியா உன்னை அடிக்கிறதுல திட்டுறதே தப்பே இல்ல. போ கல்யாணம் பண்ணி கொடுத்து 7 வயசானாலும் இல்ல பச்சை பிள்ளை மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொழுது சாஞ்சு போய் நேரத்தை கடிக்கலாமா? எட்ரி கண்ணாடி உடச்சு போட பாரு சோடபடி. வாயில இருந்து கையெடுக்க போறியா இல்லையா? ஐயம்மா தெரியாம வாங்கி கை போயிடுச்சுமா. நீ என்ன என் மாமியா விட நொண்டு பிடிச்சாலா இருப்ப போலையே. 6 மணி ஆயிடுச்சா தலையை வச்சுவாத பேணி இழுக்காத லைட்டை போடாத அதை போடாத சன்னலை திறக்காத பின்னு கதவை திறக்காத. ஐயா அந்த கொடுமை தாங்க முடியல. ஒரு ராத்திரி உன் வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு போலான்னு பார்த்தா நீ அதை விட பண்ணிக்கிட்டு இருக்க. சரி வாயில இருந்து கையை எடுத்து போய் ஏண்டி நட்டு உன்னை கேட்கணும்னே இருந்தேன். உங்க கூட சேர்ந்து இருக்கிறது மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலும் இப்படி வாழ வேண்டிய பிள்ளை இப்படி அவங்கலாம் இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏண்டி நேத்து உன் மாமியை விரட்டிட்டு வரும்போது உன் வீட்டுக்காரர் எங்க அண்ணே வேலைக்கு போயிட்டாங்களாக்க ஒரு போனிங்கனாவது அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல. இப்படி நீ பேசாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. அடி இப்போது ஒரு போனிங்கன போட்டு பாருடி. இப்படி விட்டுட்டு இருக்க கூடாது. வனரோசா அந்த ஆளு நடிச்சுட்டு தாண்டி நகத்தை கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் இல்லாட்டிக்கு பரவாயில்ல. என் புருஷு இருக்காரு ஆத்தக்கரையை அடிக்க விட்டுட்டு தாண்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கணுமே. என் தரப்பு நியாயத்தை ஒண்ணுமே கேட்கலடி.
எல்லாம் ஆத்தாக்கறிக்கு பயம் முடியும் ரோசா. இருக்கட்டும் பயமா என்ன பையன், நாளைக்கு வேலை பார்க்குற இடத்துக்கு ஆபீஸ்க்கே போய்ப்புறேன். கம்பெனியை 2 ஆக்கிட மாட்டேன். அப்புறம்லாம் இருக்கணும் நாத்தான். ஆத்தாக்கறிக்கு பயமா இந்த நெட்டுக்குட்டிக்கு பயமானு தெரிய முடியும். சும்மா அடங்கி ஒடுங்கி போறதுனால ரொம்ப எகிர்றாங்க எல்லாரும். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சேன்னு வை தாங்க மாட்டாங்க. சும்மா நிலம் எடுக்கிறத விட மோசமா இருக்கும் பாத்துக்க. அதானே பார்த்தேன், எங்க நெட்டுவாவது அழுகிறதாவதுன்னு. இந்த தைரியத்தோடவே இருமா. ஐயா பார்த்து பாவம் அந்த மனுஷன். நீ போட்டு அரட்டி உருட்டி மிரட்டுறதுல எங்கடும் வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடிட பாரு. பார்த்து பதுவா நடந்துக்கம்மா. கிளவி தத்தக்கிழவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டீ குடிக்கிற நேரம் போய் டிஃபன் சாப்பிடுற நேரமே வந்துருச்சு. இன்னும் டீ எல்லாம் ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாக்க? என்ன யோசனைன்னு கேக்குறேன். என்ன கோட்டையும் குடிக்க முடியல? ஆத்த கிளவி சுட ஒரு வாய் குடிச்சிட்டு போய் வேலையை பாக்குறதுக்கு. பாவங்கள பட்டினியா இருப்பாங்கல்ல. அக்கா எல்லாம் பசி தாங்காது. பாவம் எப்ப சாப்பிட்டுச்சோ என்னமோ தெரியல. அந்த டீ எங்கிட்ட ஊத்தி தாம. இருமடி பாருமடி ஏதோ அந்த தம்பி மாதிரி கொடுக்குற. அவன் குத்துக்கிட்டலாம் எனக்கு கண்ணு தெரியுதா? நான் ஒரு பக்கம் குத்துனா அது ஒரு பக்கம் போகுது. ஏறடி வரேன். என்ன இந்த கிழவிக்கு வர ஒரு மாதிரியாவே யோசனையிலே சுத்திக்கிட்டு இருக்குது. எந்த வரை சொன்னாலும் படத்துல பார்த்தது இல்லையே. மசமெல்லாம் நின்று பண்ணிக்கிட்டு இருக்குது. கிழவி என்ன மண்ணெண்ணெய் சீக்கிரம் காலியா போகுது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முன்னாடிலாம் ஊத்துனா ஒரு வாரம் 10 நாளுக்கு வர. இப்பதான் ஒரு நாள் 2 நாளே தீத்தடிச்சு போடுற. இப்படியே ஒரு காப்பி கொதிக்கிறதுக்கு இப்படி நேரமா? இப்படி நேரம் இந்த மண்ணெண்ணெய் என்னத்துக்கு ஆகுறது? அம்பிட்டு வேஸ்டா போயிட்டு இருக்கு பாரு கிழவி. ஏன் என்னத்தா இப்படி இருக்குதே? என்ன கூப்பிட்டாலும் கேட்கறதில்ல கொள்ளுதில்ல. ஏற அந்த ஆஸ்பத்திரியில போய் தான் பார்க்கணும் உனக்கு. கிழவி அம்மா உன்கிட்ட கத்தமுனே ஏன் உசாரெல்லாம் போயிரும் போலயே. என்ன யோசனை? இந்த மனுஷன் போனவே வரவுக்கான உனக்கேங்கனா? யா சொல்லி சத்தம் கேக்குதே. சாப்பிட்டு செருப்பு சத்த மாதிரி. நெட்டு அந்த ஆஸ்ல எட்டு பாரு சொல்லி வந்தாரானே. என்ன ஒரு போண்டா பச்சி இந்த டீல நினைச்சு திம்பாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னா இப்படி லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைக்கு கடை யார பார்த்தாலும் இப்படி நின்று பேசி உட்கார்ந்து வர்றதுக்குள்ள கேந்து போயிருப்பா. யா சொல்லி வரலையா? ஐயோ உன் செருப்பு சத்த கேட்டே சொல்லி ஏன விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? மைனர் கேட்க மாட்டாரு பத்தே. ஏன் அப்படியே டைரக்டா தான் வருவாங்க. என்ன எதுவும் கேட்கறேன்னா கத்துறானே கொள்றானே என்ன எதுவும் கேட்டேன்னு இந்த வாரண்டின்னு சொன்னானே. யாயா இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க கொண்டிருக்க மாட்டாங்க. சோறாக்கி குழம்பு வைக்கிறதுல நேரம் ஆகி போயிடும். அதுக்கு டீயை குடிச்சிட்டு வரையிலே பிச்சு திம்பான்னு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஓடி அவசரத்துக்கு வாங்கிட்டு வர சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சா வருவேன். யா இப்படி இருக்கிற? கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிறியா? என்ன வனரசுடி இங்க வாங்குறதே பக்கத்துல வாங்குறத ஓடி முடியாதுக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன், முருகன் கடைக்கு போறேன், அங்க நல்லா சுடு போட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். நல்லா ருசியா இருக்கும்னு. அதுக்குள்ளே என்ன அவசரம்? நான் வந்துட்டேன்ல, நீ டீயை போட்டு ஆத்தி கொடு, மதனிக்கு நெட் வலிக்கும் கொடு. யோ சொல்லி இங்கிட்டு தாங்க. அப்படியே பொண்டாட்டி கையில தான் நீட்டுவாங்க. எங்களுக்கு கை இருக்கு, நாங்களும் வாங்கி பீப்போம். அப்படி என்ன ருசியான கடையில வாங்கிருக்கேன்னு பாப்பமே. அட யாமடி மனரச தம்பி நீ பேசுறவன் என்னமோ வராத விருந்தாளிய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏமா அரக்க பறக்க அத வாங்கிட்டு வாங்க இத வாங்கிட்டு வாங்கன்னு. எம்மா நாங்க எப்போதும் வரப்போற ஆளுதானே. நம்ம வீட்டுல சாப்பிடுறது கொள்றதுக்கு எங்களுக்கு என்ன செத்த பசி பொறுக்க மாட்டோமா என்ன? பெரிய விருந்தாளிய கவனிக்க மாதிரி கவனிப்பா. அப்புறம் என்னக்கா என்ன வராத விருந்தாளிய கவனிக்கிறாங்க? நாங்க உங்களை விட எனக்கு வேற யாருக்கா முக்கியம்? மத்தவங்களை கவனிச்சிட போய் உங்களை கவனிக்காம ஏக்கா என்னைக்குக்கா நீ என் வீட்டுல வந்து ஒரு வாய் சோறுலாம் தின்ன? நான் தான் உன் வீட்டுல அதன் விட தருவியா அவன் தருவியா? நான் தான் ஒடியாரவே தூக்கிக்கிட்டு நீ யாரையாக்கா என் வீட்டுல சாப்பிட? அட போக்கா இப்படியாவது உனக்கு ஆக்கி போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்காக நான் சொன்னேன். யாக்கா நீ வேற என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுருப்பியா? நீ எங்களுக்கு ஆக்கி போட்ட கை இன்னைக்கு உனக்கு ஆக்கி போடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நினைச்சுக்க வேண்டியது. ஏனடி கேட்டு என்ன நான் 8 திம்பா நல்லா 3 நேரம் இல்ல 6 நேரம் கூட என் வீட்டுல தின்னுருக்கா. நான் ஒன்னே வாக்க சொன்னேன் என் வீட்டுல சாப்பிட்டதே இல்லைன்னு. கிரேட் இன்சல்ட். அப்படியே மூக்குல குத்தனை வை. மூக்கு தனியா பேந்துட்டு அந்த வந்து விழுந்துரும் பாத்துக்க. அது என்ன அக்கா அப்படி ஆக்கி போறோம்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அது என்ன சொல்றேன்? நெட்டு குடி மட்டும் 3 நேரம் மூக்கு பிடிக்க என் வீட்டுல திங்கல 6 நேரம் திட்டு இருக்கானுங்கிற. சரிக்கா அக்கா இங்க பாரு, நீ சும்மா இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். ஆக்கி போறவ வகை வகையா நம்மளுக்கு படையல் போற மாதிரி ஆக்கி போறவ போறதுக்கா. ஏன்டி ரோசா ஆட்டை உரிக்க போறீங்களா? மேடம் கோழி உரிக்க போறீங்களா? இல்ல வடை பாயாசம் பருப்பு அப்படி இப்படி வைக்க போறீங்களா? கூட்டு போறீங்களா? அவியல்னு எது வச்சாலும் அக்கா நீ தலைப்படக்கூடாது. செய்யட்டும் போய் எந்திரிச்சு செய். போ நாங்க ரெடி உன் வீட்டுல சாப்பிட. போய் செய் போ. வகை வகையா இருக்கணும். அசைவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, சைவத்துல இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா 7 வகை 8 வகை இருக்கணும். ஓடி போய் செய்ப்போ. தடி என்ன சொல்லி சொன்ன மாதிரி தான் கொதிக்குது வடை. ஆத்தி நல்லா சுட்டு பிடிச்சே. பார்க்கும் போது சூப்பரா இருக்கலாம் மொறுமொறுன்னு. வனரோசா நான் மாமியா கொண்டு எடுத்து கொடு. அது வேற அங்கிட்ட ஏதாவது திட்டி திணறிட்டு இருக்க போது எடுத்து கொடு பொறிக்கட்டும். மைடியர் மாமியார் நான் உங்களுக்கு பிடிச்ச கடலை வடை நல்லா கடுக்கு முடுக்கு கடிச்சு சாப்பிட்டு வந்தாங்க. அடியே வனரோசா நெட்டு குடி சும்மா எதையோ சொல்லுவா விளையாட்டுக்கு. எதுக்கு இருட்டுல போட்டு சமைச்சு நீ வயிற்று தள்ளிக்கிட்டு ஒன்னும் வேணாம். உன் மாவு இருந்தா ஆளுக்கு 2 தோசை சுடுத்தா போதும். மாவு இருக்கு. ஆமா எனக்கு அரைச்சது இருக்கும்ல மாவு. சரி தோசை
இருக்கா வீட்டுல? அரிசி கொஞ்சமா எல்லாருக்கும் வருமா நைட் ஆக்குறதுக்கு? இந்த பாக்குறபடி இந்த பாக்குறேன். கிளவி எத்த என்ன இப்படியே 6 பேர் இருக்கும்போது வச்சு பாக்குறது அரிசியை கொண்டு வந்து அவளுக்கு பார்த்து அக்கா அக்கா பார்த்துச்சா சங்கடமா போயிடாத. என்ன கூறுவாரோட நடந்துக்கிற இதுக்குதான் அப்புறம் என்ன எடுத்துட்டு வாங்குறது. அங்க போய் வச்சு பாக்காது பாத்துட்டு சீக்கிரம் உலைய போய் வச்சு விடு. இந்த ஒடியாரேன் அரிசி கழிச்சு விட வர்றேன். உலைய மட்டும் வச்சு விட்டு நான் நேற்று தேர் பறிச்சு விடுவாரேன். அடியே அம்மா சுத்தமா அரிசி இல்ல. ஏன் கிளவி இப்படி பண்ற? அரிசி வீட்டுல இல்லாட்டி முன்னாடி சொல்ல மாட்டியா? நீ தானே உல வைக்கிற சோறாக்குற. நான் அப்படி இப்படி இங்க அலைஞ்சு தெரிஞ்சதுல பாக்கல. இப்ப எப்படி சொல்லிக்கிட்ட சொல்றது? சொன்ன அக்கால என்ன நினைப்பாங்க? சங்கடம் உள்ள கிளவி. சரி அது சீக்கிரம் டீயாவது ஆத்தி கொடுவேன். மட எரியத்து நேரம் 1 மணி நேரம் பசி தாங்க. நான் ஏதாவது பாக்குறேன். அடியே என் வீட்டுக்காரி காசு கையில வச்சிருக்கியா இல்லையா? முடி என்னைக்கு எங்க கிளவி இருக்குது? நான் எங்க வேலைக்கு விட்டுக்க போறேன்? வெட்டு கூட இப்ப இல்ல. இன்னைக்கு வேலைக்கு போனார்னு சொல்லி சம்பள காசு வாங்கிட்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு 4 கூலி கொடுத்திருப்பாங்கல்ல, வாங்கிட்டு வந்திருப்பாரு. கேக்குறேன் கிளவி. சரி இப்படி பார்த்து பண்ணுங்க. சுட்டோட குடிங்க. ஆறி போச்சுனா நல்லா இருக்காது. குடிங்க. இந்த புடிச்சு குடி. வாங்கி கூட அங்கிட்டு. எக்கா இந்தக்கா என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இந்த பிடிக்கா பாத்துக்கா கையில ஊத்திர போது பாத்து பிடிக்கா. எங்க வீட்டு கிளவி கேக்கா சுக்க தட்டி போட்டு காப்பி தண்ணி வச்சிச்சு நை அம்படி சூப்பரா வச்சிருக்கோ குடிக்க நல்லா. ஐயோ இந்த மனுஷன் வேற நெட்டுக்குட்டியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படி கூப்பிடுறது? யோ யோ சுருளி யோ இங்க பாயா. எங்க பாக்குறாரு கூப்பிட்டா? இங்க வாயா இங்க வாயா. ஐயோ சுருளி இன்னைக்கு 4 கூலி கொடுத்தாங்களையா? காசு வாங்கிட்டு வந்தியா இல்லையா? அரிசி சுத்தமா வீட்டுல இல்லையா? அரிசியும் இல்ல மாவு இருக்குன்னு தைரியமா இருந்துகிட்டேன். மாவும் இல்ல. என்னையா பண்றது இப்ப? என்னப்பா சொல்ற? வீட்டுல சாப்பிட ஒண்ணும் இல்லையா? என்ன பண்றது இப்ப? ஆமாயா அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்னையா பண்றது? ஐயோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அக்காவுக்கு நெட்டு பிடிக்க தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கயா. என்னையா பண்றது? இப்படி கையை பசஞ்சுக்கிட்டா நிக்கிறது வீட்டுல அவங்கள வச்சுக்கிட்டு. என்ன நம்ம வனவாச முகம் இப்படி மாறுது? ஏன் பதட்டத்துல இருக்கா? வீட்டில் எதுவும் ஜாமாமா இல்லையோ? அதுவாதான் இருக்கும். ஏக்கா ஏக்கா பத்தக்கோ ஏக்கா வீட்டு சாப்பாடே சாப்பிட்டல நாக்கெல்லாம் செத்து போச்சுக்கா. ஏக்கா நான் போய் ஓட்டர் ஐட்டில் சூழ்நிலை கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஆமாக்கா ஒரே விடிச்சார். எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் மீன் அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. புரோட்டா இருக்கட்டா கொத்து புரோட்டா அப்படி ஏதாவது டிஃபரெண்டாக சாப்பிடுமா? உனக்கு என்னக்கா வேணும் சொல்லுக்கா. உனக்கு என்ன வேணும் லிஸ்ட்டை கூட நான் வாங்கிட்டு வரேன். ஏதோ சரி ராமடி ஏதோ 2 பசிக்கு பிச்சு போட்டுட்டு படுக்கிறதுக்கு ஏன்டி நெட்டு உனக்கு காசு நீ கையிலால செலவுக்கு வச்சுக்கமா. அக்கா கிட்ட இருந்து வாங்கி போனா வச்சிருக்கேன். இந்த ஹோட்டல் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு என்ன தேவையோ எல்லாருக்கும் வாங்கிட்டு வாங்க. இந்த காசியா பரிசு எங்க மணி பரிசு அந்த கொண்டு வந்த அந்த பையடியில அந்த பாக்கெட்ல இருக்க சைடு சிப்ல இருக்க முடி அந்த மணி பரிசு எடு. ஏக்கா உனக்கு பொருட்டா பிடிக்குமாக்கா? நானே கேப்பமே தான் என்ன பொருட்டா சாப்பிடுவோமான்னு சொல்லி போயா நர்சா ஓடியா வாங்கிட்டு வாயா. தம்பி சொல்லுங்க மேனி. செத்த நில்லுங்கப்பா. நான் செத்த நில்லுங்க இந்த வந்துறேன். ஆடி நெட்டு அந்த பேக்கு பைய தான் இழுக்க சொன்னல. அது சைடுல மணி பாஸ் கேட்டா கூட ஓடி போயிரும் தம்பி. அக்கா என்ன பழக்கா இது? எங்க வீட்ல வந்துட்டு நீ செலவு பண்ணிக்கிட்டு அக்கா வாயிக்கா சும்மா. யோ சொல்லி நீ வாங்க செய்யாதயா? என்ன படி எல்லாம் நம்ம காசுதான். நம்ம வீட்ல இருந்துட்டு என்ன வாங்க கிள்ள கூடாதுன்னு யார்கிட்ட மாதிரி பேசுற? அது புடிங்க தம்பி. நீங்க இந்தக்க போயிட்டு வாங்கிட்டு வாங்கப்பா. இல்ல மைனி காசு எல்லாம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மைனி. நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். நீங்க வாங்க மைனி. இருக்கட்டும் தம்பி. அட புடிங்கப்பா. என்ன 900 காசு கொடுத்துற போறாங்க. புடிங்கப்பா. சரிங்க மைனி. வனவாசா நான் போயிட்டு வரேன் பாப்பா.